குர்ஆன் பிரதிநிதிகளை அவசரமாக விடியுங்கள். இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் அதை எதிர்பார்த்து நிற்கின்றது என்பதை இந்த சபையிலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். சவுதி அரேபியா நாடு, அதாவது இந்த குர்ஆனை கூட சவுதி அரேபியா தான் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. ஆனால் அந்த சவுதி அரேபியா நாடு தித்வா புயல் நடந்த பொழுது கோடிக்கணக்கான ரூபாய்களை எங்களுக்காக உதவினார்கள், கிராண்டாக தந்தார்கள். அதே போல் நேற்று கூட நான் பார்த்தேன், எங்களுடைய அம்பாசடர் ஹிஸ் எக்ஸலன்சி காலித் பின் ஹமூத் அல் கஹ்தானி அவரும் கலந்து கொண்டு உங்களுடைய அமைச்சர்களும் சென்று சப்ரகமா யூனிவர்சிட்டியிலே $50 மில்லியன் பெறுமதியான ஒரு யூனிவர்சிட்டிக்கான கட்டிடத்தை அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். அதே போல் இதற்கு முன்னர் வயம்பையில் $28 மில்லியன் பெறுமதியான கட்டிடத்தை ஏர்பன், அதாவது ஃபேக்கல்ட்டி ஒன்று அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நேஷனல் ஹாஸ்பிட்டலிலே அவர்கள் சவுதி அரேபியா அரசாங்கத்தின் ஊடாக பெருந்தொகையான பணத்தினூடாக ஒரு பெரிய யூனிட் அங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் கிண்ணியா பாலம், வரலாற்றிலே இலங்கையிலே அவ்வாறான ஒரு பெரிய பாலத்தை கற்பனை பண்ண முடியாது. அவ்வாறான பாலத்தை இலவசமாக சவுதி அரேபியா நமக்கு தந்திருக்கிறது. அதே போல் பதுல்லை செங்கலடி பாதையாக இருக்கலாம், இன்னொரு பல அபிவிருத்தி பணிகள், வைத்தியசாலை, அதே போல் சுனாமி நடந்த பொழுது 500 வீடுகளை கட்டி தந்தார்கள். இந்த அரசு சொன்னது நாங்கள் வந்த பிறகு கட்டாயம் செய்வோம், அதை மக்களுக்கு ஒப்படைப்போம் என்று 2 வருடமாகிவிட்டது. இன்னும் அந்த வீடுகள் கையளிக்கப்படாத ஒரு நிலையும் இருக்கிறது. தயவு செய்து சவுதி அரசாங்கம் நமக்கு இந்த இலங்கையை பொறுத்தவரையிலே தொடர்ந்தேச்சியாக எல்லா வகையிலும் ஒவ்வொரு ரமலான் வந்தாலும் பல்லாயிரக்கணக்கான டொன் ஈத்தம்பழங்களை எங்களுக்கு இலவசமாக வழங்குகின்றவர்கள். அதே போல் ஹஜ் விஷயங்களாக இருக்கலாம், எல்லா விஷயத்திலும் இலங்கை ஏழைகளுக்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார்கள். இவ்வாறு பல வகையிலும் உதவி செய்கின்ற சவுதி அரசாங்கத்துக்கு இந்த உயர் சபையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, அதே போல் எம்பசடர் அவர் காலித் பின் அல் கஹ்தானி அவர்கள் மிகவும் ஒரு எல்லோரும் பண்பாக பழகுகின்ற ஒரு எம்பசடர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவருக்கும் இந்த இடத்திலே நான் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.